என் தங்கமே, செவ்வாய் கிழமையினுடைய இரவில் உன் அப்பன் இந்த கருப்பன் என்னை கண்டும் காணாமலும் நீ சென்று விடாதே. என் குழந்தையே, என்னை நீ பார்க்காமலேயே இருந்து விட்டால் அது வேறு. ஆனால் பார்த்தும் பார்க்காமல் சென்று விடாதே. கருப்பன் எப்பொழுதும் உனக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன்னால் நிறுத்துவதில்லை. கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்து விட்டால் அல்லது உன் கண்ணில் பட்டுவிட்டால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் தெரியப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கான ஒரு நன்மையை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். உனக்கான ஒரு தீர்வை நான் நிச்சயமாக உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த கருப்பன் உனக்கு முன்னின்று உணர்த்த வந்திருக்கிறேன். நான் அவ்வளவு சுலபமாக எந்த பிள்ளையினுடைய கண்களிலும் படுவதில்லை. ஆனால் இப்பொழுது இந்த கருப்பன் உன் முன்னால் உன் கண்களில் தோன்றுகிறேன் என்றால் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடத்தும் ஒரு அற்புதத்தை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் இனி நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல திருப்பத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்பன் சொல்ல சொல்ல எல்லாமும் மாறத்தான் வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்க எல்லா விஷயங்களிலும் நல்ல மாற்றம் உனக்கு பிறக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளினால் என் பிள்ளை நீ மனமுடைந்து கதறுகின்ற நேரங்களில் எல்லாமும் கருப்பன் கை கொடுத்து உனக்கு கொடுத்த ஆதரவு எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் மிக விரைவாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் என்பதனையும் மறக்காது. கருப்பன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றும் தெரியுமா? என் குழந்தையே, உண்மையில்லாத உறவுகளை தேடி தேடி சென்ற மனக்குழப்பம் நீங்கும். இவர்களோடு ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நல்லது என்பதனை இந்த பாடம், இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காயமும் உனக்கு சொல்லும். நாம் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை மீண்டும் தேடிச் செல்லக்கூடாது என்று. அமைதியாக இருப்பது கடுமையான விஷயம்தான். அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் என்பதனையும் இந்த கருப்பனிடமிருந்து என் பிள்ளை கற்றுக்கொண்டாய். சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், பலவற்றை தெரிந்து கொள்ளாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும். இது போன்ற பல விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ உணரத்தான் செய்கிறாய். தெய்வத்திடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை எல்லாம் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் இதயத்தை கொடு என்று கேட்கத் தொடங்கிவிட்டாய். இதைவிட வேறு என்ன மாற்றம் வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில்? யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ பழக என் பிள்ளை கற்றுக்கொண்டாய். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லை என்ற வருத்தம் ஒருபொழுதும் வராது. இதையெல்லாமும் நிச்சயமாக என் பிள்ளை புரிந்து கொண்டாய். தன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தால் போதும், எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டாம் என்பதனையும் என் பிள்ளை புரிந்து கொண்டாய். இப்படி எவ்வளவு நாள் ஒருவரோடு பழகி இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அவரவர்களினுடைய புத்தியை காண்பிக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது அவர்கள் புத்தியை அவர்கள் காண்பிக்கத்தான் செய்வார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாய். என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மனநிலையை தெரிந்து நீ வாழ பழகிவிட்டாய். யார் வார்த்தைகளையும் மனதில் கொண்டு நமக்கு நடக்கும் நன்மைகளை நாம் தொலைக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டாய். வேறென்ன வேண்டும்? இது எல்லாமும் உனக்குள் வருகின்ற மாற்றங்கள். இப்படி உன் வாழ்க்கையில் இது போன்ற மாற்றங்கள் எல்லாமும் வரும்பொழுது என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தெய்வமும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் செய்யும். தெய்வமும் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது எல்லாமும் உனக்கு கொடுக்கும் இந்த நேரத்தில் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ மனமுடைந்து நிற்காதே. எப்பேற்பட்ட விஷயங்களிலும் என் பிள்ளை நீ தேவையில்லாத யோசனைகளை கொண்டு மனம் கலங்காதே.
உனக்கான நன்மைகளை நீ உருவாக்கி கொண்டு, உனக்கான தேவைகளை புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு துணையிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அல்லவா? கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் என்றால் அந்த புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. எந்த நேரத்திலும் உனக்கான தீர்வுகள் கிடைக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி நீ மனம் குழம்பாதே. இன்றில்லை என்றால் நாளை நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த கருப்பன் உனக்கு கொடுக்கின்ற உத்திரவாதம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கின்ற நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல நேரம்தான். என் குழந்தையே, எப்பொழுதும் சில விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள். இந்த பூமி வாடகை வீடுதான் என்பதனை, அதனால் எல்லோரும் ஒரு நாள் இந்த வீட்டை காலி செய்யத்தான் வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே அளவோடு நாம் இருந்து விட்டோமானால் இங்கு அவதிப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, அவமானப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாமுமே மாறும் என்பதனை புரிந்து கொண்டு நம்மிடம் இருப்பது நமக்கு சரியானது என்பதனை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும். நேற்று மனதிலிருந்த கவலை இப்பொழுது இல்லை. இன்று மனதில் இருக்கும் மகிழ்ச்சி நாளையும் தொடருமா என்று தெரியாது. இந்த வாழ்க்கையில் நிலையானது என்று எதுவுமே கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெளிவுபட உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. நான் சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நமக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல புரிதல்களோடு இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷமாக இனி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த நபரால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. என் குழந்தையே, நாளைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல். நாளைய விடியலில் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வத்தினுடைய வார்த்தைகள் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய குலதெய்வத்தினுடைய வார்த்தைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ செவிகுளிர கேட்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் நான் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்காதே. உன்னோடு நான் இருப்பது போல இனி எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ உணரும் அளவிற்கு இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தெய்வம் முன்னின்று ஒரு விஷயத்தை எப்பொழுதும் யாருக்கும் சட்டென்று செய்து விடுவது இல்லை எனும் பொழுது உனக்கு மட்டும் இதை உறுதிப்படுத்த தெய்வம் வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகிறது. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவோம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும் என்றால் நமக்கு காதுகள் எதற்கு? காதுகள் மட்டுமே இருந்து விட்டால் போதும் அல்லவா? மூளை என்ற ஒன்று நமக்கு எதற்கு என்ற கேள்வி இருக்கிறதல்லவா? அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை
நாம் சற்று ஆழமாக எப்பொழுதும் யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, ஒரு நபர் உன்னிடம் பொய் சொல்கிறார் என்பது நன்றாகவே உனக்கு தெரிந்திருந்தும் எதற்காக இப்படி செய்தீர்கள், ஏன் பொய் சொன்னீர்கள் என்று காரணத்தை அவர்களிடம் ஒருபோதும் கேட்காதே. ஏனென்றால் அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காகவும் அவர்கள் சொன்ன பொய்யை சமாளிப்பதற்காகவும் அவர்கள் திரும்ப திரும்ப பொய்களை அடுக்கிக் கொண்டுதான் இருப்பார்களே தவிர அதற்கான உண்மையை எப்பொழுதும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் பொய் பேசுவதே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயமாக வைத்து கொள்பவர்களிடம் உண்மையை எதிர்பார்ப்பது நிச்சயமாக உன்னுடைய நேரத்தை வீணடிப்பதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நிம்மதியை நீயே அழித்து கொள்கிறாய் என்பதனை புரிந்து கொள். பொய் சொல்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதிலிருந்து எப்படி இந்த வாழ்க்கையை நீ கடந்து வர வேண்டும் என்பதைத்தான் பழக உணர வேண்டும். இதிலிருந்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும். வேறு எதை எண்ணியும் என் பிள்ளை நீ வருந்தாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் இனி வரும் காலங்கள் உனக்கு கவனமாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களும் ஒரு சில மாற்றங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இதையெல்லாமும் தாண்டி மேலும் பல புரிதல்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள். இத்தனை காலம் நான் துணையிருந்து உனக்கு நடத்தியது எல்லாவற்றிலும் இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் உனக்கே என்று சரியாக நடக்கும். இறுக பிடித்தால் வலிக்கும், அது விலகிச் சென்றால் நிச்சயமாக துடிக்கும். பிடித்து வைத்தால் ஒரு விஷயம் உனக்கு சுமையாகும். உன் அன்பும் அங்கே சிறையாக மாறிவிடும். சிறகை விரித்து பறக்க வேண்டும், இல்லை என்றால் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு வேதனைத்தான். நீ பறக்க விட்டுவிட்ட பிறகு அது உனது என்றால் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, எது நடந்தாலும் நாம் உணர்கின்ற இந்த விஷயம் இந்த கருப்பனின் அன்பு கொண்டு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை தொடர்ந்து கொடுக்கிறது என்றால் அந்த உறவுகளை ஒருபோதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ வாழ பழகு. கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள பழகு. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் ஒரு ஆச்சரியம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு துணையிருந்து ஒன்றை உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் என் பிள்ளை நல்ல மாற்றங்களை நீ கண்கூடாக காண வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சந்தோஷம் என்பது எங்கே என்று என் பிள்ளை இனிமேலும் நினைத்து நீ கலங்காதே. கருப்பன் துணையிருக்கும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உனக்கு மேன்மை பிறக்கும் என்பதனை நீ நம்பு. எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் பிறக்கும் என்பதனை நீ நம்பு. இனி எந்த இடத்திலும் இனி உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ நிச்சயமான மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உனக்காகவே இந்த கருப்பன் நான் உன் முன்னால் வருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமான மகிழ்ச்சியோடு சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எண்ணி நாம் கலங்காமல், யாரை பற்றியும் யோசித்து நாம் வருந்தாமல், இனிமேல் நடக்கும் அத்தனை நன்மைகளையும் தெரிந்து கொண்டு நீ வாழ்ந்திட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வம் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். கருப்பன் துணையிருக்கும் நாட்கள் முழுக்க இனி எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள். அப்பன் இருக்கும் பொழுது இனி உனக்கும் பல சந்தோஷமான விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் எல்லாவற்றையும்
உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பனின் துணை ஒன்று உன்னை வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நல்லதொரு மாற்றத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் நாளைய தினம் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உன்னை தேடி வரும் என்கின்ற உத்திரவாதத்தினை உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். அதனால் இந்த நாளில் உன் மனதில் தோன்றும் எந்த ஒரு சிந்தனைகளையும் நீ நடக்காது என்ற ஒரு எண்ணத்திற்குள் கொண்டு வந்து விடாதே. எல்லாமும் உனக்கு சரியாக மாறப்போகிறது. தெய்வம் இருந்து நடத்தப் போகிறது. அத்தனையிலும் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தப் போகிறாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்லச் சொல்ல எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரிவர மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தெய்வம் உனக்கென்று எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கான தேவைகளும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பாராத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கிறது. இந்த கருப்பன் உன்னோடு நின்று உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உன்னை நான் வாழச் சொல்கிறேன் என்பதனை புரிந்து கொள். கருப்பனுக்கு நாளைய தினம் உன்னுடைய குலதெய்வத்தை நீ காணச் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. நாளைய விடியலில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒன்று இந்த கருப்பண்ணசாமி அல்லது வராகி தேவி, அந்த முருகப்பெருமான் அல்லது நீ வணங்குகின்ற பிரத்யங்கரா தேவி என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வம் உன்னோடு பேசும். உன் குலதெய்வ வார்த்தைகளை நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ கேட்டு விடுவாய். என் பிள்ளை, இது போன்ற ஒரு வாய்ப்புகள் உனக்கு கிடைத்ததற்கு நிச்சயமாக நீ ஆனந்தப்பட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பை கொடுப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் இனி எப்பொழுதும் நீ மகிழ்ச்சி அடைவதைக் கண்டு இந்த கருப்பனும் ஆனந்தமடையப் போகிறேன். வேறெந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த வாழ்க்கையானது உனக்கான நேரத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் உன் வசமாக்கி கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை. இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் காலம் மட்டும் இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்திவிடக்கூடிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள். தேவையில்லாத விஷயங்கள் என்று எதையும் எண்ணி இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு எது சரி எது தவறு என்று தெய்வம் அறியும். அதிலும் குறிப்பாக உன் குலதெய்வம் நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் மாதத்தினுடைய கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் கூடி வரும் நேரம். பௌர்ணமி திதியோடு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும் என்றால் அதை எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நடக்கும் இந்த விஷயத்தை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. கருப்பனிருந்து உன்னை வாழ வைக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. கருப்பன் இருக்கும் வேளையில் என் பிள்ளை இனி எந்த ஒரு காரணத்திற்காகவும் உனக்குள் தோன்றும் நன்மைகளை மட்டும் நீ விட்டு விடாதே. அதிர்ஷ்ட நேரம் உனக்கு இனி எப்பொழுதும் உன் தெய்வம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருந்து கொடுப்பது இனி எந்த நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்க என்றும் இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்க நான் வருவதை நீ தெரிந்து கொண்டு வாழ தயாராகிவிடு. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் வரும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா?
உனக்கென்று நான் சொல்லித்தரும் அத்தனையிலும் இனி என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வருகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் துணை இருக்கும் பொழுது இனி எது நடந்தாலும் என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் இருந்து விட்டாலே அது போதும். தேவையில்லாதது எல்லாமும் உனக்கு இனி இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.